பக்தி நேரம். என் அன்பிற்குரிய நேயர்களுக்கு வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். பக்தி நேரம். இன்றைய பக்தி நேரத்தின் ஆன்மீக தகவல் அற்புதமான சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. இது எப்படி தெரியுமா ஆரம்பிக்கணும்? சமயபுரம் மகமாயி சன்னதிய நான் தேடி வரும்போது ஏன் இந்த மாற்றம்? நாடி நரம்பெல்லாம் அதிர்வது போல் ஆட்டம். சக்தி அவள் முத்து நகைப்பித்தேறச் செய்கிறது. தகதகக்கும் நெருப்பான தோற்றம். உடன் சந்தனத்தின் குழுமையைப் போல் மாற்றம். அந்த ஆயிரங்கண்ணுடையாள் என் ஸ்ரீரங்கநாதனின் தங்கையாக நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஆயிரங்கண்ணுடையாள் என்று பெயர் பெற்ற சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாட்டைத்தான் இன்று காண இருக்கிறோம். நேயர்களே, ரொம்ப முக்கியமான வழிபாடு. தயவுசெய்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து குறிச்சிக்கோங்க. அதுவும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு. சமயபுரம் மாரியம்மன் ஆயிரங்கண்ணுடையாள். பெரியபாளையம் பவானிக்கு பிறகு சமயபுரம் முக்கியமான மாரியம்மன் ஆலயங்களிலே ஒரு ஆலயமாக குறிப்பாக கண்ணாத்தா, கண் கொடுக்கும் தெய்வம் அப்படின்னு அவளை நம்ம ஆராதிக்கிறோம். அதே மாதிரி முத்திறக்கும், அந்த எல்லாருக்கும் அந்த முத்திறக்கும் பொழுது அம்பாளை வேண்டி தான் நம்ம மாயி மகமாயி மணி மந்திர சேகரியே எங்க ஆயி உமையானவளே ஆஸ்தான மாரிமுத்தே உடுக்க பிறந்ததம்மா ருத்ராட்ச மண்டபத்தில், பம்ப பிறந்ததம்மா பளிங்கு மண்டபத்தில் என்று மாரியம்மன் தாலாட்டை பாடி சமயபுரம் மாரியம்மனை வேண்டித்தான் அந்த வேப்பிலையால் வீசி அந்த அம்மை முத்துக்களை இறக்கி அம்மனை நாம் வழிபடுகிறோம். அப்பேற்பட்ட உயரிய அந்த சமயபுரம் மாரியம்மன் வழிபாட்டிலே நவராத்திரி, பூச்சொரிதல் எல்லாருக்கு, குறிப்பாக இந்த மாசி மாதம் நேயர்களே ப்ளீஸ் நோட் இட் டவுன், குறித்து கொள்ளுங்கள். மார்ச் 9 மார்ச் 9 இந்த மாதங்க, இந்த மாதம் சண்டே மார்ச் 9 ஏப்ரல் 5 ஏப்ரல் 5 வரை நீங்கள் விரதம் இருந்து, இதுக்கு பேர் என்ன விரதம் தெரியுமா? பச்சை பட்டினி விரதம். இதுதான் அந்த வழிபாட்டுக்கு பேர். குறிப்பாக மாசி மாதம், அதாவது மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமை, மாசி கடைசி ஞாயிறிலிருந்து ஏப்ரல் மாதம் முடியறதுக்கு முன்னாடி இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை அது வரைக்கும் அற்புதமான 9, 16, 23, 30, 5 ஞாயிற்றுக்கிழமை வரும். உங்களுக்கு 5 6 வரும். 31, 1, 2, 3, 4, ஆமாம், ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் 28 நாட்கள் நீங்கள் அம்பாளுக்கு விரதம் இருக்கணுங்க. மாரியம்மனுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? சொல்கிறேன், இதையும் குறிச்சிக்கோங்க. மார்ச் 9 ஆரம்பிங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரம்ம முகூர்த்தம் என்பது 4லேருந்து 5 இல்லைங்க, அப்போல்லாம் எழுந்துக்க முடியாதுங்க, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் 6லேருந்து 7 இந்த நேரத்துக்குள்ளே இந்த பூஜையை முடிங்க. நல்ல சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வைங்க. அம்பாளுக்கு நல்ல அரளிப்பூ மாலையை சாத்திட்டு, நல்ல பச்சரிசி பாயசம், சக்கரை பொங்கல் நைவேத்தியம் அம்பாளுக்கு. இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்க, சமயபுரம் மாரியம்மனுடைய வழிபாடு அனைத்தையும் சொல்லுங்கள். 108 போற்றி இருக்குது சமயபுரம் மாரியம்மனுக்கு. சமயபுரம் மாரியம்மன் பாடலாக இருந்தால் பாடுங்க. எல்லாரும் சினிமா பாடிருப்பாங்க. தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சேர்க்கண்ணபுரம் கோவிலென்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம், கோலம் தரும் காளிபுரம், தாய் வீடு சமயபுரம் தன்னருள் சேர்க்கண்ணபுரம். இந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் சமயபுரத்தில் பூச்சொரிதல் விழா பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ வசதி இருப்பவர்கள் சமயபுரத்திற்கு சென்று அந்த பூச்சொரிதல் விழாவில் கலந்து கொண்டு பூ வாங்கி கொடுங்க நிறைய. வீட்டில் சொன்ன பார்த்தீங்களா, வீட்டில் இந்த பூஜையை பண்ணும்போது என்ன பண்ணுங்க, நல்ல மஞ்சள் துணியில்
ரூபா காயின் எடுத்துக்கோங்க, இல்லை 5 ரூபா காயின் எடுத்துக்கோங்க. எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா அந்த துணியை முடிங்க. 3 முடிச்சு போட்டு சமயபுரம் மாரியம்மன் ஆத்தாளுக்கு கீழே அதை வைங்க. வச்சுட்டு பக்தர்களே, 28 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து, விரதம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொழுது நைட்டு சாப்பிடாம ஒரு பொழுது நீங்கள் உணவு அருந்து விட்டு டெய்லி இந்த பூஜையை பண்ணிவிட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிங்க. உங்களுடைய லட்சியம், உங்களுடைய வேண்டுதல், நான் சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்லலை. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு தடை வருது. ரொம்ப நாளாக ஒரு வேலை முடியணும், இந்த வேலை நடக்க மாட்டேங்குது. ரொம்ப நாளாக ஃபாரின் போகணும் எய்ம் பண்ணுறீங்க, போக முடியல, தடை வருது. வீசா ஏதோ ப்ராப்ளம், முக்கியமான வேலை டெம்பரவரிலே இருக்குது, பர்மனெண்ட் ஆகலை, பயமாக இருக்குது, எப்போ தூக்குவான்னு தெரில, அந்த மாதிரி ஒரு பயம். இப்படிலாம் இருக்கும் பொழுது இந்த வேண்டுதலை 28 நாட்கள் மார்ச் 9, 2025 வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஏப்ரல் 5 வரை டெய்லி பண்ணுங்கள். 28 நாட்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பச்சை பட்டினி விரதம் பேர். பச்சை பட்டினி விரதம்னா இன்னும் மோசம், சாப்பிடவே கூடாது. நீங்கள் கேட்கலாம், சாப்பிடாமல் இப்படி உயிர் வாடுதுன்னு. லிக்விட் ஆகாரம், வெறும் காஃபி, பால், ஜூஸ், இந்த மாதிரி தான் உள்ளே போகணும். முடிகிறவங்க இருந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். நான் ஒரு பொழுது சொன்னது ஏன்னா சில பேருக்கு தெம்பு, சில பேருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு ப்ரோட்டீன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா உடம்பையும் பார்க்கணும்ல நம்ம. ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருப்பவர்கள் பக்தர்களே, இந்த விரதத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் மார்ச் 9லேருந்து. ஏன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லட்சியம் இருக்கிறது, அது நனவாக வேண்டும். அதற்காக இதை உங்களுக்காக நான் படித்தேன் சொல்வதற்காக. இப்பொழுது நான் முதன்முறையாக இந்த விரதம் இருக்க போகிறேன். என்னோடு நீங்களும் இருங்கள். இந்த பூஜையை பண்ண போகிறேன் வீட்டில். மார்ச் 9 முதல் ஏப்ரல் 5 வரை 5 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணி சமயபுரம் மாரியம்மனை வேண்டிண்டு, அம்மா நான் உன் பிள்ளைம்மா, எனக்கு நீ எப்படியாவது இதை முடிச்சு கொடுமா, உன்னை நம்பிதாம்மா இருக்கேன் அப்படின்னு அந்த மஞ்சத்தூளில் முடிஞ்சு வச்சிங்க பார்த்தீங்களா, அதை விரதம் முடிக்கும்போது சமயபுரம் கோயிலுக்கு சென்று உண்டியிலே அதை காணிக்கையாக செலுத்துங்கள். சக்தி என்பவள் இந்த உலகை ஆள்பவள். சக்தின்றது யார்? அம்மா. அந்த அம்மாட்ட போய் எந்த பையன் கெஞ்சினாலும், எந்த பொண்ணு தாம் புள்ள கதறினான்னு வச்சுக்கோங்களேன், எந்த தாயாலையும் தாங்க முடியாதுங்க. அதுதான் நம்ம சமயபுரம் மாரியம்மனுடைய ஒரு மகத்துவம். நீங்கள் போய் அம்மானு கதறி மடியில் விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மடியில் உங்களை அரவணைச்சிருந்து, நீ கவலைப்படாதப்பா, அம்மா நான் இருக்கேன், நீ ஏன்பா கவலைப்படுற அப்படின்னும். அதுதான் தாய். கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். நாம் என்ன தவறு செய்தாலும் நம்மை மன்னித்து இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு அளித்த அந்த தெய்வத்திற்கு, தாய் எனும் தெய்வத்திற்கு நாம் செய்யக்கூடிய சிறு இந்த வழிபாடு தான் நம்மை வாழ்க்கையில் அத்தனை உயரமாக வைக்கப் போகிறது என்பதை கூறுவதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பண்ணுங்க பக்தர்களே, பண்ணுங்க நேயர்களே. பாருங்கள், இந்த விரதம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேங்க. நான் தேடும் பொழுது செவ்வாய்க்கிழமை மாரியம்மன் வழிபாடு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன். அப்போது குறிப்பாக மாசி மாதம் இந்த வழிபாடு அங்காளம்மனுக்கு, சமயபுரம் மாரியம்மனுக்கு இப்படி ஒரு வழிபாடு. அங்காளம்மன் சொன்ன பாருங்கள், டங் ஸ்லிப்பாகி வரல, அது டிஃபால்ட்டாக வந்தது. ஏன் இப்போ பாருங்கள், இப்போ தானே மாசி சிவராத்திரி முடிஞ்சு அங்காளம்மனுக்கு மயான கொள்ள திருவிழா நடந்தது. இந்த அங்காளம்மன், சமயபுரம் மாரியம்மன், ரேணுகா பரமேஸ்வரி, பவானி எல்லாமே சக்தி வடிவங்கள், மாரியம்மனுடைய வெவ்வேறு ரூபங்கள். என் ஆத்தா கருமாரி, திருவேற்காட்டிலே கனவிலும் நினைவிலும் தொழும் என் சத்திய தெய்வம் அந்த கருமாரி. முத்திறக்க வேண்டுமம்மா தஞ்சையில் முத்து மாரியம்மனாக இப்பொழுதுதான் கும்பாபிஷேகம் ஆச்சு புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு. அம்பாளுக்கு என்ன நீங்கள் ஏசி போட்டாலும் சரி, என்ன ஃபேன் போட்டாலும் வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும். இப்பேற்பட்ட சக்தியுள்ள மாரியம்மன்களின் பூமியிலே, தமிழகத்திலே நாம் பிறந்திருக்கோங்க. சாதா பூமியாங்க இது. தெய்வ கடாட்சம்,
தெய்வ சக்தி பீடங்கள், தெய்வ சக்தி ஸ்வரூபங்கள் வாழ்கின்ற அத்தனை தெய்வங்களும், கோடான கோடி முனிவர்களும், கோடான கோடி ரிஷிகளும் பிறந்த ஆன்மீக பூமி, அத்தனை குருமார்கள் பிறந்த புண்ணிய பூமி நம்முடைய தமிழக பூமி. இப்பேற்பட்ட தமிழ்நாட்டிலே இந்த பக்தியை வளர்ப்பதுதான் உயரிய நோக்கமாக ஒவ்வொருவரின் சிந்தனையும் இருக்க வேண்டும். இன்னும் பாருங்கள், இந்த மாதம் எண்ணில் வந்து வாகே பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி நடக்கிறது. எல்லாரும் இப்போ ஆர்வமாக எப்படி இருக்குது, சனி எப்படி இருக்குது, சனி பயிற்சி எப்படி இருக்குது, இந்த பயிற்சி நல்லா இருக்குமா, அந்த பயிற்சி நல்லாமா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய தெய்வ வழிபாட்டை நீங்கள் போய்க்கொண்டே இருங்கள். எந்த கிரகமும் தெய்வத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதே சமயத்தில் கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டும். அந்த கர்ம வினையின் தாக்கத்தை தாங்கும் சக்தியை கடவுள் தந்தாலே போதுங்க. நான் என்ன சொல்கிறேன், புர்ரு போய் ஒரு புல்டேசரே மேலே ஏறுமோ எப்படி இருக்கும், ஒரு சின்ன சைக்கிள் நம்ம மேலே ஏறினா எப்படி இருக்கும், அதுதான் கர்மாவோட எஃபெக்ட். அந்த சைக்கிள் ஏறுற எஃபெக்ட் எப்படி தெரியுமா, அது கடவுளை வழிபடுறதுனால தான் அந்த சைக்கிள். நீங்கள் புல்டோசரே உங்கள் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் காலகட்டம், கிரக நிலைகள் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தெய்வ வழிபாடுகள் செய்வதன் மூலம் அது அகன்று அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்தும். அதுதான் இந்த பச்சை பட்டினி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. நான் ஏன் செவ்வாய்க்கிழமை இதை சொன்னேன்னா, நீங்கள் ரெடி ஆகணும். சும்மா நாளைக்கு வச்சு நான் இன்றைக்கி சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பிங்க. 28 நாட்கள் போகணும். மார்ச் 11, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 1, 2, 3, 4, 5, 26 நாட்கள் வரும். 28 நாட்கள் வரும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே 9ஆந்தேருந்தே இங்கே ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. 11 இன்றைக்கி நம்ம சொன்னதுனால இப்போதைக்கு கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் தவறில்லை. வீடு கண்டிப்பாக அமையும். வேலை நிச்சயமாக கிடைக்கும். ஆண் பெண் இருபாலரும் இந்த பூஜையை பண்ணுங்கள். பெண்களாக இருந்தால் என்ன, அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வேண்டிக்கோங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் வரும். எல்லாம் நடக்குமா? பிரார்த்தனைகள் எல்லாம் செய்ய செய்ய, பிரார்த்தனைகள் ஒன்றுதான் நம்முடைய ஆயுதம், விரதங்கள் ஒன்றுதான் நமது பலம். இத்தனை விரதங்களும் இத்தனை பிரார்த்தனைகளும் நம்ம பண்ண 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 தான் எந்த குறைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் தெய்வத்தின் அருளினால். நல்லா வேண்டுங்க சாமிக்கிட்ட. இந்த சமயபுரம் மாரியம்மன் வந்து இவ்வளோ ரேரஸ்ட்டு விரத வழிபாடை நான் பார்த்துட்டு அப்படியே அசந்து போயிட்டேன். நான் போன வாரமே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் போன வாரம் நான் இதை மெட்டீரியல் என்னால் எடுக்க முடியல. நேற்றுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது பார்க்குறேன், இப்படி ஒரு வழிபாடு. ஆஹா, மாசி மாதத்தில் இப்படி ஒரு வழிபாடா. அதேமாதிரி செவ்வாய்க்கிழமை, மாசி செவ்வாய், திருச்செந்தூர் முருகன் அவ்வளோ விசேஷம். இப்போ பிரம்மோற்சவம் நடக்கிறது பாருங்கள். 2 பிரம்மோற்சவம் நடக்கும் திருச்செந்தூரில். ஒன்று மாசி பிரம்மோற்சவம், இன்னொன்று ஆவணி பிரம்மோற்சவம். இந்த மாசி பிரம்மோற்சவத்தில் முருகனை போய் பாருங்கள். அதுவும் மாசி செவ்வாயில் அவ்வளோ விசேஷம். கடலோரம் கோயில் கொண்டு இருக்கும் கடவுள். நான் எகெயின் சொல்கிறேன் பாருங்கள், பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையினுடைய சீற்றம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் என்ன ஆகும்னா, அது கிட்ட கோயில் கொண்டு இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்கும் அந்த வைப்பு 100% இருக்கிற வைப்பு வந்து 200%ஆக மாறும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரேயரும் கரெக்டாக அதை கொலைட் ஆகும்பொழுது யோசிச்சு பாருங்கள் அதனுடைய எஃபெக்டை. அது பேர் தான் ரிப்பிள் எஃபெக்ட்னு பேர், சயின்ஸில் சொல்லுவோம் நம்ம. நியூட்டன்ஸ் 3rd law, for every action there is an equal and opposite simultaneous reaction. நீ எதை விதைத்தாயோ அதுதான் விதையாக முளைத்து செடியாக மாறி உனக்கு திருப்பி பலனை தருகிறது. அதான் சொல்லுவாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ நல்லதை விதைச்சானா நல்லதே வரும், கெட்டதை விதைச்சானா கெட்டது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பக்தி நேரத்தில் வந்து இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு இன்றைக்கி. உண்மையாகவே நான் ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு இந்த ஒரு வழிபாட்டை சொல்கிறது. நம்ம எவ்வளோ வழிபாடை பார்த்தோம், குருமார்களை பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம், இது செய்கிறோம், பிரதோஷ வழிபாடு, இதெல்லாம் ரேரஸ்ட்டு. இப்போ இது திருப்பி இந்த வழிபாடு அடுத்த மாசி தான் உங்களுக்கு வரும். 5 ஞாயிற்றுக்கிழமையும் பூச்சொரிதல் உற்சவம், கண்கொள்ளா காட்சி,
மாரியம்மனை பார்க்குறது. இதே மாசி மாதத்தில் சூறை ஆடுற அங்காள பரமேஸ்வரி என் தாய். அதே மாதிரி மாசியில் பிரம்மோற்சவம் முருகப்பெருமானுக்கு அம்மாவுக்கும் பையனுக்கும் எவ்வளோ விசேஷம் பாருங்கள். திருச்செந்தூர் திருச்சீர் அலைவாய் சூரனை வென்ற சூரபத்மனை வென்ற சிவனின் நெற்றிக்கண் சக்தியிலிருந்து உதித்த நம் செந்தூர் முருகப்பெருமானுக்கு அப்பேற்பட்ட ஒரு மாசி பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெறுகிறது. இப்பொழுது இந்த மாசி செவ்வாயில் மறக்காமல் ஏதாவது ஒரு மாசி செவ்வாய் முருகனை போய் பார்த்து வந்துடுங்க. முருகனை பிடிங்க. செவ்வாய்க்கிழமை முருகனை பிடிச்சிங்க, உங்களுக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு போனஸ். இந்த பச்சை பட்டினி சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. உடம்பு உபாதைகள் இருக்கிறவங்க ஒரு பொழுது சாப்பிடுங்க. இல்லை டெய்லி பூஜை பண்ண முடியாதுங்க, எனக்கு அந்த வசதி இல்லை அப்படின்றவங்க அட்லீஸ்ட் இந்த 5 ஞாயிற்றுக்கிழமையாவது பண்ணுங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு, 16, 23, 30, 5 இந்த 4 ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து கரெக்டாக இதை பண்ணுங்கள். கடைசியில் விரதம் முடிக்கும் போது நீங்கள் நேராக சமயபுரம் போயிடுங்க. சமயபுரம் போயிட்டு அந்த முடிஞ்சு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்த அந்த ரூபா காயினும் 5 ரூபா காயினும் எடுத்து போட்டுருங்க. உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக, அதான் நான் சொல்கிறது, அடுத்த மாசி வருது பார்த்திங்களா, அதுக்குள்ளே உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். ஸோ இந்த வழிபாடுகள் எல்லாம் இவ்வளவு நற்பலன்களை தரும் பொழுது நாம் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு. ஸோ அதை நல்லா மனசில் ஏற்றிக்கும். தெய்வங்கள்லே பார்த்திங்கன்னா மாரியம்மன் எல்லாம் இந்த சொரூபம் எல்லாமே எல்லாம் இன்ஸ்டண்ட்டு பலன். அப்பப்போ சொல்லுவாங்க தெரியுமா, பா நான் போனேன்ப்பா, அன்றைக்கி வேலை செஞ்சு முடித்தேன், அன்றைக்கே காசு, கையில் காசு வாயில் தோசை அப்படின்னு நம்ம வழக்காடலை சொல்லுவோம். அது மாதிரி இன்ஸ்டண்ட் அருள் கொடுக்குற அம்மன். ஏன்னா குழந்தை என்னை தேடி வந்திருக்கான், அம்மாவோட டியூட்டி என்ன, குழந்தைக்கு பசிக்கும் போது நான் பால் கொடுத்தாகணும். ஸோ நம்மளுடைய குறைகள் அந்த தருணத்திலே அந்த நேரத்திலே நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுதான் தாயின் சிறந்த குணம். அந்த தாயின் சிறந்த குணத்தை வைத்து நீங்கள் அற்புதமான பலன்களை பெற வேண்டும். உங்களுக்கு அதை விட என்னங்க கடமை? இப்போ நமக்கு என்ன கடமை? சின்ன வயசுலேருந்து என்ன, நல்லா படிக்கணும், அப்பா அம்மா சொல்கிற பட்சம் கேட்கணும், தெய்வ பக்தியோடு இருக்கணும், நேரத்துக்கு விளையாடணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு தூங்கணும். இதானே நம்ம கடமை. அது மாதிரி ஒரு பருவம் தாண்டி போச்சுன்னா நம்ம கடமை என்ன? எப்படி குளிக்கிறோம், சாப்பிட்றோம், நேரத்துக்கு குளிக்கிறோம், நேரத்துக்கு சாப்பிட்றோம், நேரத்துக்கு தூங்குறோன்ற மாதிரி அந்த நேரம் வரும்பொழுது தெய்வ வழிபாட்டினை கடைபிடித்தாக வேண்டும். வி மஸ்ட்டு, வி ஷுட்டு, இது 2 தான். வி கேன் கிடையாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வி கேன் டூ இட். வி கேன் டூ இட்னா நம்மளால் முடியும், அப்படி இல்லை, நம்ம பண்ணணும். வி மஸ்ட், வி ஷுட், நம்ம பண்ணியே ஆகணும். இட்ஸ் அ கம்பல்ஷன், நாட் அ ரிலாக்ஸேஷன் ஆர் நாட் அ சாய்ஸ். உங்களுக்கு அது உங்களுக்கு அது இந்த ஃபிலிப் த பிளாங்க்ஸ் மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி போகலாம், போகாமலும் இருக்கலாம், உங்கள் இஷ்டம், அப்படிலாம் கிடையாது. இது பண்ணியே ஆக வேண்டும். யூ ஹாவ் டு டூ இட், யூ மஸ்ட் டூ இட், யூ ஷுட் டூ இட். என்ன அது நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பலன் வரும் கைக்கு. பலனே இல்லாமல் எனக்கு எல்லாம் அப்படியே வரணும்னா அப்படியே ரொம்ப அப்படியே 7 ஜென்மத்தில் இறைவனுக்கு பாலாலையும் தேனாலையும் அபிஷேகம் பண்ண ஆளா நம்ம? சொல்லுங்கள். இல்லை நம்ம என்ன பெரிய மகான்களா? எதையும் எதிர்பார்க்காம இறைவன்ட்ட நம்ம பண்ணுறதுக்கு நிச்சயமாக மனிதராக நாம் பண்ண போடல. அது நம்ம அதை செய்யவும் மாட்டோம். ஏன்னா மனிதனாக பிறந்தால் ஆசை இல்லாதவன் ஏன் மனிதன்? அவன் மனிதனே இல்லை. எல்லாருக்குமே ஆசை இருக்குல்ல. அதான் இங்கேயும் வரேன். அப்போ தான் கடவுள் என்னென்னா, இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது கடவுள் உனக்கு, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் சொல்லிகிட்டே இருக்கேங்க, அதை சொல்லணும். கடவுள் உனக்கு எது அத்தியாவசிய தேவையோ அதைத்தான் கொடுப்பார். நீங்கள் ஆசைப்படுவது எல்லாவற்றையும் தரமாட்டார். காட் நோஸ் வாட் யூ நீட். அவருக்கு தெரியும்
எந்த நேரத்தில் எதை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த பச்சை பட்டினி சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு அத்தனை விசேஷங்களை தரும் வழிபாடு. அதே மாதிரி இந்த 5 ஞாயிற்றுக்கிழமை நல்ல கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தால் ஒரு நல்ல சுமங்கலியை அழைத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூஜையை முடித்து ஒரு சேலை இல்லை ரவிக்கை துணியோ தானமாக கொடுங்க. குங்குமம் டப்பா அதுவும் கொடுங்க மறக்காமல். மஞ்சள் குங்குமம் வாங்கி ஒரு 2 வளையல் உங்களால் முடிஞ்சதை அந்த சுமங்கலி கொடுத்தீங்கன்னா இன்னும் விசேஷம். பச்சை புடவையாக வாங்கி கொடுங்க. ஏன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு உகந்த நிறம் வந்து பச்சை. ஸோ அந்த பச்சை நிறத்தில் பச்சை புடவை வாங்கி 5 ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் விட்டிங்களோட பரவாயில்ல, 4 ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் செய்யுங்க. அத்தனை புண்ணியம் தரும் வழிபாடு. ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அத்தனை விசேஷம். இந்த வேண்டுதல் எல்லாம் உண்மையாக பலிக்கும் தருணம். அதுதான் இந்த வழிபாட்டோட விசேஷம். குறிப்பாக அந்த மஞ்சள் துணியில் முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய பக்தி, அதுதான் உங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு அந்த மாரியம்மன்ட்ட வேண்டின்னு நீங்கள் போகும்போது கெட் சக்ஸஸ். வெற்றியோடு வாழ்க்கையை பயணிக்க உதவும் இந்த வழிபாடுகள் அனைத்தும் இந்த ஆன்மீக தகவலிலே உங்களுக்கு கொடுக்கறது எனக்கு அவ்வளோ பெரிய பாக்கியங்க. மாசி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பாக தினமும் பண்ணிங்கன்னா விசேஷம், ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணாலும் விசேஷம். இந்த பச்சை பட்டினி சமயபுரம் மாரியம்மன் வழிபாட்டினை செய்து வாழ்க்கைக்கு தேவையான நமக்கு என்ன லைஃப்பில் தேவையோ அதை அழகாக கேட்டு சமயபுரம் மாரியம்மனிடம் பெறுவோம் என்று கூறி அற்புதமான பக்தி நேரத்திலே மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் வீரமணி கண்ணன்.